என்னம்மா எழுதுற? ஸ்ரீராம ஜெயம் எழுதுறேன் அண்ணி. எதுக்கு? வெள்ளிக்கிழமை 1008 தடவை ஸ்ரீராம ஜெயம் எழுதுறீன்னு பக்கத்து வீட்டு பாட்டி சொன்னாங்க. எழுதுனா ஸ்ரீராம மாதிரி புருஷன் கிடப்பான்னு சொன்னாங்களா? ஏண்டி யாருமே இல்லாத இந்த இடத்துக்கு என்ன எதுக்கு தனியா கூட்டிட்டு வந்த? உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசணும். என்ன பேசுறதுனாலும் வீட்லயே பேசிருக்க வேண்டியதானே? அங்கதான் நிறைய இடம் இருக்கு. வீட்டுல பேசினாதான் தெருவையே கூட்டிடுறீங்களே. என்ன விஷயம்? நம்ம கௌரி இருக்காளே, என்னாச்சு அவளுக்கு? சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஏன் இப்படி கத்துறீங்க? கோச்சுக்காதரி, என்னாச்சு அவளுக்கு? அவளுக்கு கல்யாண ஆசை வந்திருக்கு. யார கேட்டுக்கிட்டு கல்யாண ஆசை வந்தது? நாள் நட்சத்திரம் பார்த்து ஊரை கூட்டி எல்லார்கிட்டயும் உத்தரவு வாங்கிட்டு தாங்க கல்யாண ஆசை வரும். ஒரு பொண்ணு வயசுக்கு வந்துட்டா கல்யாண ஆசை வர்றது ஏற்கதானே? யார கேட்டுக்கிட்டு அவளுக்கு வயசு வந்துச்சு? யோ என்னடி யோன்னு கூப்பிடுற? யோ நான் தான் கூப்பிட்டேன். இப்படி பாரு, அந்த அம்மா நல்ல காரியம் தானே செய்ய சொல்றாங்க. உங்க தங்கச்சி கல்யாணம் தானையா, செஞ்சு வையா ஐயா. என்னடி இது ஊரே கூடி இருக்கு? இவங்க எல்லாம் எப்படி வந்தாங்க? அங்கேயே கேளுங்க. அங்கேயே கேட்கட்டா? ஆமா, நீங்க எல்லாம் எப்படி வந்தீங்க? ஏரிக்கிற மண்டபத்துல ஏதோ திடீர்னு சத்தம் கேட்டுச்சு. நாங்கெல்லாம் பயந்து போயிட்டோம். வந்து பார்த்தா நல்ல விஷயம் தான். கூடிய சீக்கிரம் கல்யாணம் வரும். ஓடியா போடுறேன். நானும் என் பொண்டாட்டி ரகசியமா பேசிக்கிட்டு இருக்கோம். ஊர் மக்களுக்கு சொல்லிடுங்க. அம்மா. என்னப்பா? ஒரு நல்ல விஷயம். என்ன? கணேசன் உடனடியா கௌரி கல்யாணம் பண்ண போறானா. பெரியவங்களா இருந்து இந்த கல்யாணத்தை முன்ன நின்னு நடத்தி வைக்க வேண்டியது உங்க பொறுப்பா. அவன் சொல்ல சொன்னா நான் சொல்லிட்டேன். இந்த கல்யாணம் உங்க கையில தான். மாப்பிள்ளைக்கும் கௌரி மேல ஆசை இருக்கு. நான் இருக்கேன் இல்ல, அதான் மூடி மறைச்சு பேசுறாரு. இப்ப நான் என்ன பண்ணணுங்கிறீங்க? பழம் பாக்கு வாங்கிக்கிறீங்க, அத ஒரு தட்டுல வச்சுக்கிறீங்க, நேர கணேசன் வீட்டுக்கு போறீங்க. அண்ணி, எத்ராஜ் அம்மா வந்திருக்காங்க. அடே, தங்கள் பாத தூளுகை இந்த வீட்டுல படுறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். கொடுத்த கடனை கேட்கவில்லையே. கேட்டாலும் இல்ல. உமா எப்படிமா இருக்க? பெரியவங்க தயவுல நல்லா இருக்கமா. ஆமா, என்ன விஷயம்? ஏது இவ்வளவு தூரம்? நல்ல விஷயம் தாமா. அதுக்கு முன்னாடி உன் கையால கொஞ்சம் குங்குமத்தை எடுத்துட்டு வாமா. என்ன துப்பறிங்கிற மாதிரி ஒரே சஸ்பென்ஸா இருக்கு? குங்குமத்தை வைமா. தட்ட கையில எடுத்துக்க. இப்ப நீ எத்ராஜுக்கு அக்கா. கணேசனை கேளு. உங்க தங்கச்சி கௌரிய ஏன் தம்பி எத்ராஜுக்கு 2ஆம் தாரமா கொடுக்க உங்களுக்கு சம்மதமா? ஏன் என்னாச்சு உங்களுக்குலாம்? நீங்க இங்க வந்திருக்கிற விஷயம் எத்திராஜுக்கும் தெரியுமா? அவனுக்கும் அந்த ஆசை இல்லாமல நான் இவ்வளவு தூரம் வருவேன். அம்மா, நீங்க கிளம்பலாம். கணேசா, நான் உங்களை இங்கிருந்து முதல்ல வெளியில போக சொன்னேன். கணேசா, இது பாருங்க, வயசுல பெரியவங்களா இருக்கீங்க, எங்க அம்மா ஸ்தானத்துல இருக்கீங்க, வீட்டு படியேறி வந்துட்டீங்க. வெளியில போயிடுங்க. கணேசா, நான் வரேன்ப்பா. என்னங்க நீங்க அந்த அம்மாவை அப்படி பேசி அனுப்பிச்சிட்டீங்க? மாயமுடுறே, இந்த மாதிரி கௌரியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எத்திராஜுக்கும் சம்மதம் அப்படின்னு அந்த அம்மா சொன்ன உடனே என் மனசு எப்படி துடிச்சிருக்கும்? அவங்க மனசு அப்படி துடிக்கணும்னு நினைச்சதான் அப்படி பேசினேன். நான் வசதி இல்லாதவன் தான், ஏழைதான், பஞ்ச பரதேசி தான். அதுக்காக என் தம்பி நடேசனுக்கு நான் கௌரி கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியுமா? நான் எத்திராஜ நடேசனா தான் நினைச்சேன். நெருப்பு நான் வாய் வந்துடாது. நாளைக்கு எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா இந்த குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு எத்திராஜ் இருக்கா நான் நினைச்சேன். ஆனா இத்தனை நாளா இந்த வீட்டுக்கு வந்தது பழகினது எல்லாம் கௌரிக்காகத்தான். இந்த பார், நான் சொல்றத கேளு. இனிமே எத்திராஜ் இந்த வீட்டுக்கு வரக்கூடாது. இந்த வீட்டுல இருந்து யாரும் எத்திராஜ் வீட்டுக்கு போக கூடாது. பைத்தியக்காரத்தனம். எப்படிமா உங்களால என்னையும் கௌரியும் ஜோடி சேர்த்து பார்க்க முடிஞ்சது? தப்பு பண்ணிட்டப்பா. பெரிய தப்புமா. நான் சத்தியமா கௌரிய தங்கையா நினைச்சுதான் பழகுனேன். நான் கண்மூறத்துக்கு முன்னால மறுபடியும் உங்களை மாலையும் கழுத்துமா பார்க்கணும்னு நான் தான் ஆசைப்பட்டேன் மாப்பிள்ளை. உங்களை பொறுத்த வரைக்கும் உங்க மக செத்து இருக்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் என் மனைவி இன்னும் சாகல. பக்கத்துல இருந்தாலும் அவதான் என் மனைவி, படத்துல இருந்தாலும் அவதான் என் மனைவி. எத்ராஜ், அது இருக்கட்டும்பா. கோவத்துல இருக்க கணேசனை எப்படிப்பா சாந்தப்படுத்துறது? அவன் மேலே தப்பு இருக்குமா? என்ன ஒரு வார்த்தை கேட்காம உங்களை எப்படி கிடவட்டும்பா? அதை கேட்டு அன்னையும் கௌரி எப்படி சும்மா இருந்தாங்க? எனக்கு எரிமலையா வெடிக்க தெரியும்.
கணேசா அங்கேயே நில்றா, வீட்டுக்குள்ள வராத. அண்ணி, அவன் என் மேல கோபத்துல இருப்பான்னு எனக்கு நல்லா தெரியும். நான் சொல்றது கேளுங்க. உமா, உள்ள போடி. போடினா ஆமா, நீ ஏன் அண்ணி இப்ப உள்ள போச்சுன்னா? தங்கையா நினைச்சு பழகின வழியே தாரமா நினைச்ச மாட்டான் நீ. அயோக்கிய அண்ணிய அந்த மாதிரி வித்தியாசமான கண்ணோட்டத்தோட நீ பார்க்க மாட்டேன்னு என்ன நிச்சயம்? அதுக்கு தான் உள்ள போச்சுன்னு. இப்ப நீ இங்க சொன்ன வார்த்தைக்கு என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிற. அது வரைக்கும் இந்த வீட்டு வாசல் பக்கம் தலை வச்சும் படுக்க மாட்டேன் நீ சொன்னபடி. உண்மையில சத்தியம்டா, இனிமே நான் இந்த பக்கம் வரவே மாட்டேன். வரண்டா, அண்ணிட்ட சொல்லு.